நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு வரியில் ஒரு காவியம் உண்டுன்னா அது அம்மா தான் சார். மகன் தாயின் விரல் பிடித்து பள்ளிக்கு செல்கின்றான். பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த பிள்ளை 3வது நாள் தாயை பார்த்து சொல்கின்றான், அம்மா அம்மா, என்னை நீ வறுமையோடு தான் பள்ளிக்கு அழைத்துச் செல்கின்றாய், இருந்தாலும் நாளையிலிருந்து நீ என்னை விடுவதற்கு பள்ளிக்கு வராதே தாயே. ஏன் மகனே? இல்லை அம்மா, எல்லாரும் அவர்களுடைய தாய் தந்தையோடு வருகின்ற போது அவர்களுடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது, உன்னுடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது. என்ன? இல்லையம்மா, நீ ஒரு கண்ணை இழந்து ஒரு கண்ணோடு வருகின்றாய். பார்க்கக்கூடிய என் நண்பர்களெல்லாம் என்னை புறம் பேசுகிறார்கள், கிண்டல் செய்கின்றார்கள். ஒற்றைக்கண் தாயினுடைய பிள்ளையா என்று ஏளனம் பேசுகின்றார்கள். அப்படியா? சரி, வரவில்லை. காலங்கள் ஓடுகிறது. அவன் கல்லூரியின் வாசலை மிதிக்கின்றான். அந்த தாயின் முந்தானை பிடித்து அவன் சொல்கின்றான், அம்மா, என்னை நீ வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி படிக்க வைத்தாய், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் பள்ளி பருவம் என்பது வேறு, கல்லூரி பருவம் என்பது வேறு. ஒருபோதும் என் கல்லூரிக்குள் நீ வந்துவிடாதே. காரணம் என்ன தெரியுமா? விழி இழந்தவனுடைய மகனா என்று என்னை எல்லோரும் ஏளனம் பேசுவார்கள். தயவு செய்து வராதே என்கின்றான். அவன் படிப்பு நிறைவு செய்து பட்டம் வாங்குகின்றான். பட்டம் வாங்குகின்ற போது அத்தனை பிள்ளைகளுடைய குடும்ப உறவுகளே வருகின்றது. இவன் மட்டும் அந்த பட்டம் வாங்கும் அழைப்புதலை கொண்டு போய் தாயிடத்தில் சொல்கின்றான், மருந்தும் நீ வந்து விடாதே. ஏனென்றால் நான் பட்டத்தை பல பேர் முன் வாங்குகின்ற போது ஒற்றைக்கண் உடைய ஒரு தாயினுடைய பிள்ளையா என்று ஊரார் என்னை ஏளனம் பேசிவிடுவார். அதற்கும் பொறுமையாக இருந்தால் தாய். இவனுக்கு திருமணம் நடக்கிறது. வழக்கம் போலவே வெளிநாடு சென்று கை நிறைய சம்பாதித்து விட்டான். பிள்ளை பேரும் நடந்து விடுகின்றது. இந்த செய்தியை செவி வழியாக கேட்ட தாய் கடிதம் எழுதுகின்றார், அன்பு மகனே, எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் தாய்க்கு பிள்ளையை பிடிக்கும். பிறகு பிள்ளையினுடைய பிள்ளைத்தான் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு முறையாவது உன் பிள்ளையை என்னிடத்தில் கொண்டு வந்து காட்டிவிடு, நான் இந்த விழிகளால் பார்த்து விடுகின்றேன். அதற்கு அவன் பதில் கடிதம் போட்டான், தாயே, நான் பிறந்தது முதல் படித்து வேலை செய்து திருமணம் செய்து வந்தவரை ஒற்றை கண்ணுடைய மகனா என்று ஊர் பேசியது என்னோடே போகட்டும். உன்னுடைய பேர பிள்ளை என்னுடைய மகனுக்கும் இவள்தானா உன் பாட்டி என்று அடுத்த தலைமுறைக்கும் உன்னுடைய கொடுமை வர வேண்டாம். எனவே ஒற்றைக்கண் பாட்டி அவளுக்கு வேண்டாம் அம்மா, நீ அவனை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அடியோடு விட்டுவிடு என்று கடுதாசி போட்டான். அதை படித்து விட்டு தாய் ஒரு கடிதம் எழுதினாள், மகனே, நானும் பொறுமையினுடைய எல்லையாக நிலம்போல் பொறுமையாக இருந்தேன். ஒரு விழி தாய் என்றே என்னை பேசினாய் அல்லவா? என் இரு விழியில் ஒரு விழி எதனால் போனது என்று உனக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? நீ பச்சிலம் பாலகனாயிருந்து 2 வயது நிரம்பிய போது வீட்டை விட்டு வெளியிலே வாசலில் விளையாடுகின்ற போது நம் படியில் கீழே விழுந்த போது முள் உன் விழித்திரைகளை கிழித்து விட்டது. மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் சொன்னார், எந்த அறுவை சிகிச்சையாலும் இனி இந்த கண்ணை குணப்படுத்த முடியாது, ஒரே வழி இருக்கிறது, மாற்று விழி கொடுக்கலாம் என்றால் உடனே நான் யோசித்தேன், என் பிள்ளைக்கு என் விழி இல்லை என்றால் எதற்காக என் விழி என்று நினைத்தேன். என் விழியை எடுத்து உனக்கு வைத்தேன். நீ இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய 2வது விழி என்னுடைய விழி. என் விழியால் என் பேரனை பார்த்து கொள்கிறேன்னு முடிச்சுட்டான். நான் என் நினைவுகளை கொஞ்சம் பின்னோக்கி காலடிக்கு கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். அந்த காலடியிலே தோன்றிய ஆதிசங்கரர் சாதாரணமான குடும்பத்தைச் சேர்ந்தவர் அல்ல, செல்வ செழிப்போடு இருந்தவர் தான். நீங்கள் நினைத்து பாருங்கள், அவருடைய 4 வயதிற்குள் தந்தையை இழந்தார். ஆனால் எல்லா வேதத்தையும் கற்றுணர்ந்தார். தாயினுடைய அரவணைப்பிலே இருந்தார். தாயிடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்குள்ளே துறவரம் பூண்டு விட்டார். நீங்கள் இதில் என்ன சிறப்புன்னா, அந்த தாய்க்கு இவர் ஒரே மகன்தான். அந்த தாய் சொல்றார், சங்கரா, நீ என்னை தனியாக விட்டுவிட்டு துறவரம் போகின்றாய். ஆனால் ஒரு சன்னியாசியிடம் எதுவும் நான் கேட்கக்கூடாது. ஆனால் சங்கரா, ஒன்றே ஒன்று சங்கரா, நீ எங்கு வேண்டுமானாலும் துறவரம் புறப்பட்டு விட்டாய், பரவாயில்லை. ஆனால் ஒன்று சங்கரா, இந்த மண்ணுலகத்திலிருந்து என்னுடைய உயிர் என் உடல் கூட்டிலிருந்து பிரிகின்ற போது உன் மடியில் நான் தலை வைக்க வேண்டும் சங்கரா. ஆகட்டும், புறப்பட்டு விட்டான் சங்கரன். சன்னியாசி ஆகிவிட்டார்.
சிருங்கேரியிலே சீடர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தாய் பறவையினுடைய உயிர் பிரிய போகின்றது, நிழலாடுகின்றது. சங்கரர் நேராக வந்தார். உற்றாரும் உறவினரும் கூடி இருக்கக்கூடிய இடத்தில் சங்கரர் அனைவரையும் விலக்கிவிட்டு தன்னுடைய திருமேனியினுடைய மடி மீது தாயினுடைய தலையை சாய்த்தார். சங்கரனுடைய தாய் கண் மூடினார். உடல் கூட்டிலிருந்து உயிர் பிரிந்தது. சங்கரர் தன்னுடைய தாயினுடைய ஈம காரியங்களை செய்வதற்காக தாயினுடைய உடலை தூக்குகின்றார். ஊராரும் சுற்றத்தாரும் மற்றாரும் ஒன்று கூடி சொல்கின்றார்கள், முற்றும் துறந்த முனிவருக்கு பாசம் எதற்கு என்று கேட்டார். சங்கரன் சற்றும் கூட சலனப்படாமல் அடுத்த வினாடி வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக சொன்னான், என் தாயை என்னால் ஒருபோதும் துறக்க முடியாது என்று சொல்லி 2 கரங்களை தூக்கி கொண்டு கொல்ல பக்கம் போய் நிறுத்தி அவன் அற்புதமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே சொல்கின்றேன். நான் சந்நியாசம் பூண்டு விட்டேன். நெருப்பே, உனக்கு ஆகுதியாக எந்த பொருளையும் நான் இன்று வரைக்கும் தந்தவில்லை. எனக்கு எல்லாம் தந்த தாயை உனக்கு ஆகுதியாக்குகிறேன் என்று கொடுத்தார். இதுவரைக்கும் கதை முடிந்தது. இன்றைக்கும் வடமொழியில் சந்நியாசியான நம்முடைய சங்கரர் தாயினுடைய இரட்டை கட்ட விரலை பிடித்து கொண்டு மாத்ருகா பஞ்சகம் என்று பாடிய அந்த 5 பாடல் உலக இலக்கியத்தில் அதற்கு ஈடு இணை இன்று வரை ஏதும் இல்லை. மாத்ருகா பஞ்சகம் என்று பாடிய அந்த 5 பாடல் உலக இலக்கியத்தில் அதற்கு ஈடு இணை இன்று வரை ஏதும் இல்லை. தாயே, கரு தொடங்கிய போது ஒரு உணவை சாப்பிடுவதற்கு உன் வாய் அருகே நீ கொண்டு போனாய். உனக்கு பிடித்த உணவுதான். ஆனாலும் தாயே, நான் உள்ளே இருக்கிறேன் என்பதற்காக, எனக்கு பிடிக்காது என்பதற்காக வெறுத்து ஒதுக்கினாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாயே, கரு தொடங்கிய போது ஒரு உணவை சாப்பிடுவதற்கு உன் வாய் அருகே நீ கொண்டு போனாய். உனக்கு பிடித்த உணவுதான். ஆனாலும் தாயே, நான் உள்ளே இருக்கிறேன் என்பதற்காக, எனக்கு பிடிக்காது என்பதற்காக வெறுத்து ஒதுக்கினாய். நீ படுக்க வேண்டும் என்று போனாய். ஆனால் நிறைமாத கர்ப்பிணி குப்பர படுப்பதும் ஒருக்கடித்து படுப்பதும் ஆகாது என்பதற்காக பல மணி நேரம் நீ மல்லாக்கவே படுத்திருந்தாய் தாயே. அதற்காக நான் நினைத்து நினைத்து இந்த வரிகளை பாடுகின்றேன். தாயே, பரவாயில்லை. நான் சத்து பெற வேண்டும் என்பதற்காக உன் காம்புகளை கடித்து உன் அத்தனை சத்தையும் பாலாக உறிஞ்சினேனே, அதற்காக நினைத்து இந்த வரிகள். தாயே, உலகத்தில் எல்லாருக்கும் குருதி போயிட்டால் வாழ முடியாது என்பார்கள். நான் பிறந்து வெளியிலே வருகின்ற போது பல லிட்டர் குருதிகள் வெளியே வந்ததே, அதை பொறுத்து கொண்டாயே தாயே, அதற்காக இந்த வரிகள். இதுவாவது பரவாயில்லை தாயே. பிறகுதான் நான் பிறந்து விட்டேன், சாப்பிடலாமா என்று பிடித்த உணவை உன் வாய் அருகே கொண்டு போனாய். ஆனால் அப்போது கூட ஒரு சில காலங்கள் வரைக்கும் எனக்கு மாந்தம் பிடித்து விடுமே என்பதற்காக நீ சாப்பிடவில்லையே, அதற்காக இந்த வரிகள். அது கூட பரவாயில்லை தாயே, அது கூட பரவாயில்லை. உலகத்தில் எல்லோரும் வெறுத்து ஒதுக்குவது மலத்தையும் மூத்திரத்தையும். இந்த வார்த்தையை அப்படியே சொல்லணும். ஆனால் அதை கூட உன் தாமரை பிஞ்சு கைகளால் எடுத்து தூர வைத்து என்னை அன்போடு மார்போடு அணைத்து கொண்டாயே. இந்த அன்பு உயிரை நான் மீண்டும் எப்போது தாயே காண்பேன். இதுதான் மாத்ரு பஞ்சகத்தினுடைய முதல் பாடல். 2வது பாடல், சங்கரா அப்படின்னு நீ அடி வயிற்றுலேருந்து கத்தின. ஏன் தெரியுமாம்மா? அம்மா, நான் திருவோடை எடுத்துட்டு கோடீஸ்வர வீட்டு பிள்ளையா இருந்தேன்னு நினச்சேன். நான் குருகுல கல்வி படித்து பவதி பிக்ஷாந்தேகன்னு வாங்கி என் குருவுக்கு கொடுத்துட்டு குருவோட மிச்ச எச்சலை நான் சாப்பிட்ட போது உன் அடி வயிற்றுலேருந்து, அட நம்ம பெத்த சங்கரன் நம்மளை விட்டுட்டு துறவரம் போகிறான்னு கத்தினியம்மா. அந்த உண்மையான பாசம் இன்னமே எங்கம்மா கிடைக்குங்கிறதுக்காக இந்த கட்டவரலை பிடிச்சிக்கிறேன். அம்மா, எனக்கு பேர் சங்கரன். எல்லாரும் என்னைய சங்கரா சங்கரான்னு தான் கூப்பிடுவா. நீ மட்டும் சங்கரான்னு கூப்பிட மாட்டேன். என்ன தெரியுமா சொல்வ? முத்தே, மணியே, ரத்தினமே, மாணிக்கமே, மரகதமே, மறிக்கொழுந்தேன்னு இப்படி சொல்லுவி இல்லைம்மா. நான் உனக்கு என்ன தெரியுமாம்மா செய்ய போகிறேன்? இன்னுமே அந்த சொன்ன வாயை சொல்லாமல் இருக்கிறதுக்காக அரிசி போட போகிறேம்மா.
அடுத்தது சொல்வான், அம்மா எல்லாரும் தாயார் இறக்கும்போது எல்லாம் செய்வா, ஆனால் நான் உன்கிட்ட சொன்ன சத்தியத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக இப்போ ஓடி வந்து உனக்கு ஈமக்கரியங்கள் செய்கிறேன். ஆனால் அடுத்த ஆண்டுலேருந்து நான் உனக்கு தவசம் பண்ண முடியாதேம்மா, அதுக்காக இது. அதுவாது பரவாயில்லம்மா, உலகத்தில் பெண்மை மென்மையானவள்னு எவனோ சொல்லி வச்சுட்டாம்மா. நான் வெளியில் இந்த உலகத்தை பார்க்க வரும்போது ஒரு வழி இருந்தது பாரு, அந்த வழி எவனாலையும் பொறுத்து கொள்ள முடியாது, பெண்மையால் மட்டும்தான் பொறுத்து கொள்ள முடியும்னு சொன்ன அந்த ஆதிசங்கரருடைய மாத்ரு பஞ்சகம், அந்த 5 பாடலுக்கும் எனக்கு தெரிஞ்சு உலக இலக்கியத்தில் நான் படித்தவரை அதுக்கு ஈடு இணை சத்தியமாக எதுவும் இல்லை. சங்கரர் வாழ்ந்தது 6வது 7வது நூற்றாண்டு. 10வது 11வது நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் எல்லாத்தையும் திறந்தார், அம்மாவை மட்டும் திறக்க முடியல. இறந்த உடனே அம்மாவை தூக்கி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, வாழை மட்டையில் சிதைக்கி ஞான நெருப்பு மூற்றினார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொன்று பெற்றேன்னு ஒரு பாடல் வரிசையாக வரும். இன்றைக்கி சொல்கிறேன், ஆதிசங்கருடைய மாத்ருகா பஞ்சகத்தையும் பட்டினத்தாருடைய பாடலையும் எடுத்து வச்சு நீங்கள் படித்து பார்த்தேன்னா எவ்வளவு கல் மனசாக இருந்தாலும் கரைஞ்சி அம்மாவினுடைய பாதம் தான் கதின்னு இந்த பொம்மநாட்டிகள்லாம் தாலி செஞ்சு போட்ட மாதிரி அம்மாவை இதயத்தில் ஆம்பளைங்க போட்டுக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது தான் 2. சென்னையில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுரை போட்டி நடத்தணும்னு சொல்லி நண்பர்கள் 10 பேராக சேர்ந்து ஏற்பாடு செய்தோம். நடந்த உண்மை வரலாற்று பதிவு நண்பர்களே. ஆளுக்கு 10,000 ரூபா பணம் போட்டோம், 1 லட்ச ரூபா ஆயிடுத்து. சென்னையில் எவ்வளோ ஸ்கூல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், எல்லா ஸ்கூலுக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சோம். 168 ஸ்கூலுக்கு மேலே இருக்குது. கலந்து கொண்டது 22 பேர். 22 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல், கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறவா. அந்த 22 பேர்லையும் எனக்கு பிடிச்சது என்னென்னா, கலந்துட்ட 22 பேருமே பெண் குழந்தைங்க தான். அந்த 22 பேருக்கும் ஆன் த ஸ்பாட் எக்ஸ்டம்பராக நாங்கள் பேப்பர் பேனாலாம் கொடுத்தோம். யாருக்கும் 1 2 3ங்கிற அறிவிப்பே செய்யலை. பின்னாடி இருக்கக்கூடிய வெள்ளை போர்டில் அந்த கரும்பலகையில் போய் சாக்பீஸை எடுத்து நண்பர்கள் சொன்னதுனால நான் தலைப்பை எழுதினேன், மனம் கவரும் மங்கை தலைப்பு. விதிமுறை என்ன எழுதினேன்னா, திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் பற்றியோ அரசியலில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றியோ இல்லாமல் எழுத வேண்டும்னு. 22 குழந்தைங்களில் 7 குழந்தைங்களுக்கு செருப்பு கிடையாது, சத்தியம், பகவானுக்கு முன்னாடி சொல்கிறேன். 2-3 குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸில் கிழிசல் இருந்தது. 22 குழந்தைங்களும் கட்டுரையை கொடுத்துட்டாங்க. நம்ம உடம்புல அந்த திமிருன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம உடம்புல இல்லை, என் உடம்புல எல்லாத்தையும் படிச்சுட்டதுனால இவாலாம் என்ன படிச்சிருக்க போகிறான்னு 1 வாரமாக அப்படியே வச்சுருந்தேன். என் நண்பர்கள் சொன்னால், அடுத்த திங்கக்கிழமை பரிசு கொடுக்கணுமே, திருத்திட்டீங்களான்னா. ஒரு நாள் ராத்திரி ஒரு 7 மணிக்கு கொண்டு போய் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து என்னுடைய ரூமில் படிக்க தொடங்கினேன். மறுநாள் சுவர்கடிகாரத்தை பார்க்கும்போது அதிகாலை 5:20. மனம் கவரும் மங்கை என்று ஒரே பெண்ணை பற்றி திரும்ப திரும்ப எழுதியிருந்தார்கள். அந்த 22 பேர் தன்னை பெற்ற தாயினுடைய சிறப்புகளைத்தான் பக்கம் பக்கமாக எழுதியிருந்தார்கள். இந்த தமிழ் சமூகத்தை பார்த்து நான் சத்தியமாக வியந்து போகின்றேன். மாநகராட்சி அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய தாயினுடைய பெருமையை எழுதியதை பார்க்கின்ற போது இன்னும் இந்த பிள்ளைகளுக்கு தாயினுடைய அருமை பெருமை தெரிந்திருக்கிறதே என்று இந்த தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வசதி படைத்த பெரியவர்களுக்கு சொல்கின்றேன், உங்களிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனால் வாரத்தில் 1 நாளாவது பிள்ளைக்கு பழைய சோறு கொடுத்து வறுமையினுடைய பெருமையை சொல்லி கொடுத்து தாய் தந்தையினுடைய சிறப்பை சொல்லி தந்து இவர்களைப் போல அவர்களை உருவாக்குங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் 1000 விஷயம் சொல்லலாம். பட்டாபிஷேகத்துக்கு ராமனை கூப்பிட்டு பட்டாபிஷேகம்னு இல்லை, காட்டுக்கு போனோன்னு மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோன்னு புறப்பட்ட ராமனா இருக்கட்டும். தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்ததற்காக கர்ணன் பிரம்மாஸ்திரத்தை 2வது முறை பயன்படுத்தாமல் இருந்த கர்ணனாக இருக்கட்டும், பண்டரிபுரத்து புண்டரிகனாக இருக்கட்டும்,
அல்லது திருநீல நக்கராக இருக்கட்டும், கமலவதியாக இருக்கட்டும், எந்த இலக்கியமாக இருந்தாலும், சைவமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், உலக இலக்கியமாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்ற பெரிய தெய்வமாக, பெரும் தெய்வமாக, பேசும் தெய்வமாக சொல்வது தாய். இவை எல்லாவற்றிற்கும் தூக்கி கும்பாபிஷேகம் செய்கிற மாதிரி தமிழகத்தில் வரக்கூடிய பிரபலமான பத்திரிகை ஒரு பக்க கதை ஒன்று எழுதியிருந்தது. அதுதான் என் பேச்சினுடைய நிறைவு. நான் புராணங்களையும் இன்றைய சமுதாயத்தினுடைய நடப்பையும் சேர்த்து சொல்கிறேன்னா, அடுத்த யங் ஜென்ரேஷன் இதை பார்த்துட்டு நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அம்மா அப்பா திருவடியை தொடு தான் எனக்கு போதும் சார். இதை பார்த்துட்டு 10 குழந்தைங்க மனசு மாறிட்டா, எனக்கு நாளையிலேருந்து முதியோர் இல்லத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டா அது எனக்கு பெருசுன்னு நினைப்பேன். கோச்சுக்க கூடாது. அப்பாவை வாசல்லையே வச்சு, அம்மாவை வாசல்லையே வச்சு அலுமினிய தட்டை கொடுத்து, இவன் பெரிய சாஃப்ட்வேரில் மாதம் 80,000 ரூபா சம்பாதிக்கிறான். தட்டு கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவளை ஒரு பெரிய கைதி மாதிரியே நடத்தினான். அப்பா செத்து போயிட்டார். அப்பாவுடைய பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் எரிச்சுட்டான். இந்த துணி மணி பாய் எல்லாத்தையும். தட்டு மட்டும் பார்த்தா காணும். 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் எடுத்து உள்ளே வச்சுருந்தான். இதை ஏன்டா எடுத்து வச்சேன்னா, தாத்தா எனக்கு கொடுத்துட்டு போன சொத்து, உனக்கு வயசாகும், அம்மாவுக்கு வயசாகும், அப்போ என்ன பண்ணுவேன்னா உனக்கு இது மாதிரி ரூமில் வைக்கணும், சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பத்திரமா வச்சுக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைக்கு முன்னாடி நடந்துக்கிறீங்களோ அப்படி தான் உங்களுடைய குழந்தைங்க உங்களை நடத்தும். இப்போ அடுத்த செய்தி வாங்க. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம். ஓட்டுநர் வந்து ஸ்டேரிங்கை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் படம் இருக்கும், ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வைப்பார். அவருடைய பக்தி அதுதான். வண்டி தொடங்கியது கார்த்தால 6 மணி. நடத்துனர் 9 பிரயாணிகள் உள்ளே இருந்தாங்க. 8 பிரயாணிக்கு டிக்கெட் கொடுத்துட்டார். 9வது பிரயாணி 83 வயதுடைய ஒரு கிழவி. 500 ரூபாய் பணத்தை கொடுத்து 8 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் கேட்டா. கண்டக்டர் என்ன பண்ணிட்டார், காலங்கார்த்தால 6 மணிக்கு சில்லறை இல்லை. சக பிரயாணி 8 பேர்கிட்ட சில்லறை இருக்கா சில்லறை இருக்கா சில்லறை இருக்கான்னு. 8வது பிரயாணி சொல்கிறான், பொதுவாக அரசாங்க பஸ்ஸில் சில்லறை இல்லைன்னு சொன்னால் இறக்கி விட்டுருவியே. அப்போ இந்த கண்டக்டர் பேசுகிறாரு, நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் நடத்துனராக வேலைக்கு சேர்ந்து 7 வருஷம் ஆச்சு. 6 வருஷமாக சில்லறை இல்லைன்னா இறக்கி விட்டுருவேன். இப்போ 6 மாதமாக என்னால் முடியல. ஏன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் வீட்டுக்கு ஊர் திருவிழாவுக்காக போனான். திருவிழா முடிஞ்சு எங்கள் அண்ணன் 500 ரூபா பணத்தோட 82 வயசுடைய எங்கள் அம்மாவை பஸ்ஸில் ஏற்றி விட்டுருக்கான். இடையில சில்லறை இல்லைன்னு எங்கள் அம்மாவை ஏதோ ஒரு கண்டக்டர் இறக்கி விட்டுட்டான். இன்னி வரைக்கும் எங்கள் அம்மா வீடு வந்து சேரலை. என் தாய்க்காகவும் சில்லறைக்காகவும் நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இணையதளத்தில் கோயம்புத்தூரில் நடந்த உண்மை கதை அவன் எழுதியிருக்கான் பாருங்க. ட்ரூ ஸ்டோரி ஆஃப் த கிரேட் மதர். ஊரெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, ஒரே இருட்டு சத்தம், ஒரு போலீஸ்காரங்க வண்டி போகிறது. ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் ஒரே சத்தம், ஏதோ பெண் குரலாக இருக்கேன்னு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வண்டியை நிறுத்த சொல்கிறார். குப்பை தொட்டிக்கிட்ட பார்த்தா 70 வயசுடைய ஒரு மூதாட்டி, மண்டை உடஞ்சி ரத்தம் வந்திருக்கு, உடம்பு பகுதி மட்டும் குப்பை தொட்டிக்குள்ளே இருக்குது. அவளை எடுத்துன்னு வந்து முதலுதவி பண்ணி எல்லாம் செஞ்சு மறுநாள் காத்தாலும் நடந்தது என்னன்னு கேட்டாங்க. எனக்கு 2 குழந்தைங்களுக்கு நான் ரொம்ப பாரமாக இருந்தேன். ஒரு வண்டியில் என்னையை கூட்டின்னு வந்தாங்க. 2 நாளாக ஆஸ்பத்திரி போகணுன்னு சொன்னேன். அவனும் கொஞ்சம் வறுமையில் தான் இருக்கான், பொண்டாட்டியும் கொஞ்சம் நச்சரிக்கிறா. நான் இருக்கிறது பாரம்னு நினச்சிட்டான். என்னை கொண்டு வந்தால் மழை இருட்டு, இதுதான் சரியான இடம்னு சொல்லி யாரும் இல்லாத இடத்துல என்னை தூக்கி போட்டான். நல்ல வேளை போட்ட பகுதியில் உடம்பு பகுதி குப்பையில் போயிடுத்து, தலைப்பகுதி கல்லில் அடித்து ரத்தம் வந்துடுத்து. வேறு ஒன்றும் இல்லை, நான் பொழைச்சுன்ட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, என்னை விட்டுருங்கோ, நான் போயிடுறேன். உடனே அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சொன்னார், இல்லை உன் அட்ரஸை சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பசங்க மேலே எஃப்ஐஆர் போடணுன்னு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண போனார். எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்வேலான்னு அந்த தாய் கேட்டிருக்கா. என்னம்மாண்ணா, எனக்கு ஏதாவது நீங்கள் உபகாரம் செய்கிறதா இருந்தால் என் 2 குழந்தை மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணிடாதீங்கோ. ஏன்னா கேஸ் ஃபைல் பண்ணால் கூட யாரை போய் பார்க்கணும், எப்படி இதுலேருந்து வரணும்னு கூட அவனுக்கு தெரியாது. நான் படிக்காதவ தான் இருந்தாலும் ஏதாவது புத்திமதி சொல்லுவேன். அவனுக்கு நான் பாரமே தவிர மற்ற பாரத்தெல்லாம் அவனால் இறக்கி வைக்க முடியல. தயவு செய்து எனக்கு இந்த உபகாரம் செய்யுங்கோ. தாய் மொழியை மதிக்காமல், தேசபக்தி இல்லாமல், அம்மா அப்பாவை வணங்காமல் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மண்ணுக்கு நீங்கள் பாரம்தான். நான் மீண்டும் சொல்கிறேன்,
நீங்கள் இருக்கின்ற போது தாய்க்கு பணிவிடை செய்யாமல் இறந்த பிறகு மணிமண்டபம் கட்டுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. கடைசி வரை உங்கள் தாயை போற்றுங்கள், தாயை மதியுங்கள், தாயை வழிபடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம், சிந்திப்போம். வணக்கம்.